சுஜாதா அவர்கள் எழுதின கைது சிறுகதை இந்த வீடியோல கேட்க போறோம். நம்ம சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. கைது. ஏசிபி என்னை அவசரமாக கூப்பிட்டு இருந்தார். மாசிலாமணியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு கமிஷனர் ஆபீஸுக்கு சென்றபோது கோபிநாத் கடுப்பில் இருந்தார். என் சல்யூட்டை வாங்கி கொண்டு, வாயா, என்னையா ஆயிட்டு இருக்கு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்டா என்று நான் கேட்டேன் ஆச்சரியமாக. டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன்னு சொல்லிக்க வெக்கமா இருக்கு. நான் அவரை விவரமா சொல்லுங்க சார் என கேட்க முடியாது. மேலதிகாரி அவர். மீசியை நீவிக்கொண்டே போன் பேசி 2-3 ஃபைல் பார்த்து முடியும் வரை நான் காத்திருந்தேன். உன் ஃப்ரெண்டு குணசேலன் தெரியுமில்ல? உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அவன்? ஆமா சார். குணசேலனும் 4 கான்ஸ்டபிள்களும் சேர்ந்து ஒரு கீழ் ஜாதி பொண்ண ரேப் பண்ணி இருக்காங்க. பாழா போற பொண்ணு ஸ்டேஷன்லயே உசுர விட்டுடுச்சு. கலாட்டா நடக்குது. ரைட்டர் ரூம சூறையாடிட்டாங்களாம். ஜீப்ப கொளுத்திட்டாங்களாம். சாயந்தரத்துக்குள்ள கைது பண்ணல தலை உருளும். வெயிட் பண்ண வாரண்ட் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்ததும் அவனை போய் பார்த்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வரணும். உன் ஃப்ரெண்டு தானே? நல்லபடியா சொல்லி போடு. ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்க சொல்லு. கையும் களவமா மாட்டியாச்சு. அவனை பேரண்ட் ஸ்டேஷன் பக்கம் போக விடாத. கொளுத்திடுவாங்க அவனை. அத்தனை கோபத்துல இருக்காங்க. அவனுக்கு இப்ப பத்திரமான இடம் போலீஸ் கஸ்டடி தான். சார், குணசீலனா? ஆமா, என்ன பொருத்தமான பேரு பாரு. ஏயா இப்படி புத்தி போகுது உங்க பேட்ச்மேட்டுங்களுக்கு? போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல என்ன இளவ சொல்லி தந்தாங்க? நான் எப்படி பதில் சொல்வேன்? குணசீலனா என்கிற அந்த அதிர்ச்சி நீங்கா நிலையில் வாய் பேசாமல் நான் நிற்க அவரே தொடர்ந்தார். சீலனும் நானும் ஒன்றாய் 1 வார இடைவெளியில் போலீஸில் சேர்ந்தவர்கள். ஒரே ஊர், ஒரே காலேஜ், ஒரே பயிற்சி, போஸ்டிங். அங்கிருந்து பிரிந்து நான் ஃபாரன்சிக் பக்கம் போய்விட ஜெயசீலன் அத்தனை சென்னை போலீஸ் நிலையங்களையும் பார்த்துவிட்டு முரட்டு ஆசாமி என்கிற புகாரின் பேரில் செங்கல்பட்டுக்கு மாற்றலை ஏமாற்றுவதற்காக நகர வெளிப்புறத்தில் உள்ள ஒரு சிறு நிலையத்தில் பொறுப்பேற்று, அது என்ன பேரு? மகப்பேரா? என்ன போலீஸ் ஸ்டேஷன்லயாது? மடிப்பேருங்க. வண்டலூர் போற வழியிலங்க. அங்கதான் சம்பவம் நடந்திருக்கு. சௌகரியமான இடம். புருஷனை காணோம்னு புகார் கொடுக்க வந்திருக்காங்க. இருட்டுன அப்புறம் தனியா பொம்பளைய ஸ்டேஷன்ல நிறுத்துறதே சட்ட விரோதம். 4 பேரும் சேர்ந்து லாக்அப் ரூம்ல படுக்க வச்சு கிழிச்சிருக்காங்க. உன்னுடைய ஃப்ரெண்டு தான் துவக்க உரை. தாங்க முடியாத எமரேஜ் ஆயிடுச்சு. தாலுகா ஆஸ்பத்திரியில வஜைனல் ஸ்வாப் எல்லாம் எடுத்து ரிப்போர்ட் எழுதிட்டான். டாக்டர் கடுப்பாயிட்டான். காலையில போன் செஞ்சான். ரிப்போர்ட்டை மாத்த பார்த்திருக்காங்க. ராத்திரியே கிராமத்துக்கு பாடி அனுப்பிச்சு உடம்பு சரியில்லை, வழியிலேயே இறந்துட்டாள்னு அனுப்பிட்டாங்க. இடையில அவளோட புருஷங்காரன் வந்துட்டான். டாக்டரும் கிராமத்துல வந்து தகவல் சொல்லிட்டாரு. கிராமமே சூழ்ந்துகிட்டானுங்க. கையில பச்சை புள்ளைய தூக்கிக்கிட்டு சிட்டிக்கு அலையறான் அவளோட புருஷங்காரன். உன் நண்பன் ஓடி போயிட்டான். அசோக் நகர்ல சொந்த வீட்டுலதான் தலைமறைவா பதுங்கி இருக்கான்னு தகவல். நீ போய் கூட்டிட்டு வந்துரு. அவனோட மேலதிகாரி எஸ்பி இருக்காரு சுந்தரவேலுன்னு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். நீ போய் கூட்டிட்டு வா. அவனை விசாரிக்கலாம். சரி சார் என்றேன். என் குரல் கம்மி இருந்தது. எனக்கும் வருத்தமாத்தான் இருக்குது. குணசீலன் மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி உன்ன மாதிரி 100 பேரு கட்டி காத்ததை ஒரே நாள்ல கலைச்சிடுறாங்க. எப்படிப்பட்ட ஆளியா இந்த குணசீலன்? தெரிஞ்ச வரைக்கும் நல்லவன் தான் சார். கொஞ்சம் முரட்டு சுபாவம் இருக்கிறவன். அடிப்பான். 3rd டிகிரி எல்லாம் உண்டு. ஆனா இந்த லெவலுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல சார். பொண்டாட்டி கைப்புள்ள எல்லாம் இருக்குதாமே? இருக்கு சார். அவனோட மனைவிய தெரியுமா உனக்கு? கல்யாணத்தின் போது பார்த்தது. அரெஸ்ட் வாரண்ட் வந்தது. ஜீப்பில் ஏறிக்கொண்டு புறப்பட்டேன். மனதில் அலை அலையாக எண்ணங்கள் ஓடின. நானும் சீலனும் பிக்னிக் போனது, மதகடியில் நீரில் குதித்து அந்த கட்டுமஸ்தான தேகத்தை கண்டு வியந்தது, அவன் புன்னகை, மேல் செல்லும் மீசை, எப்போதும் கண்களில் இருந்த பிளேடு கூர்மை, அவன் கணம். ஹாக்கி நன்றாக ஆடுவான். கோல்கீப்பர். அவனை தாண்டி எதுவும் போகாது.
போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் செகண்ட் பெஸ்டாக வந்து வெள்ளிப் பதக்கம் பெற்றவன். எப்படி, எந்த கட்டத்தில் விகாரப்படுத்தப்பட்டு மாறிப்போனான்? எங்கே மாறுகிறார்கள்? பயிற்சி எல்லாம் சரியாகத்தானே இருந்தது. ஒரு போலீஸ் அதிகாரியின் கடமைகள் என்னவென்று சரியாகத்தானே சொல்லித் தந்தார்கள். அதனுடன் தேசபக்தி, கடமை உணர்ச்சி, சமூக பொறுப்பு எல்லாம் சேர்த்து உருவேற்றி ஆரோக்கியமான உணவு, எண்ணங்கள் என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்து டிஜி வந்து மார்பில் மெடல் குத்தின போது சீலனின் கண்களில் எத்தனை பெருமை ஒளிர்ந்தது. அவன் போய் அவளை பெண்ணை கற்பழித்தானா? எங்கே ஏற்பட்டது இந்த சிதைவு? ஏதாவது காரணம் இருக்கத்தான் வேண்டும். எங்கள் பயிற்சியில் எல்லாம் தவறே இல்லை. அவற்றை நடைமுறை உலகத்துக்கு பயன்படுத்தும் போது விவகாரங்கள் வந்து விடுகின்றனவா? அசோக் நகரை நோக்கி ஜீப் செல்ல எப்படி இந்த மாறுதல் வந்திருக்கும் என்று நான் யோசித்து பார்த்தேன். ஆசையா? அதிகாரம் இருக்கிறது என்கிற முரட்டுத்தனமா? எது? இல்லை, அபலைகளை, அனாதைகளை, ஏழைகளை யாராவது பார்த்தால் கையாளாகாமையால் சமூகத்தின் மேல் வரும் வெறுப்பும் கோபமும் சில வேளை அவர்கள் மேலேயே மூர்க்கத்தனமாக வெடிக்கும் என்று சைக்காலஜி பாடங்களில் படித்தேனே, அது போலவா? கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் சிக்னலில் நின்றபோது சத்யமோகன் போட்டோ படங்களை காண்பித்தார். ரேப்பான பெண்ணை பார்த்தால் தலையில் புழுதியும் தடித்த வெறும் கழுத்துமான, பெரிய திறந்த வாயில் நிறைந்த பற்களுமாக. எப்படி இது நிகழ்ந்திருக்கும்? புரியவே இல்லை எனக்கு. அசோகரின் ஸ்தம்பம் அபத்தமாக சாலை நடுவே எதையும் நிரூபிக்காமல் நின்று கொண்டிருக்க, அதை வலம் வந்து இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியை தாண்டினதும் முழுமையாக 3 பிளாக்குகள் கடந்து தார் போட சிறு கற்கள் கொட்டியிருந்த அந்த தெருவில் இருந்த வீடு ஒரு கற்பழிப்புடன் எந்த விதத்திலும் இணைக்க முடியாதபடி மிக அமைதியாக இருந்தது. ஜீப்பை நிறுத்திவிட்டு கான்ஸ்டபிள்களை நான் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு மெல்ல அதை அணுகினேன். வாசல் கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே டிவி சத்தம் கேட்டது. கதவின் மணியை அழுத்த கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெண் கையில் குழந்தையுடன் வாசலுக்கு வந்தாள். என் சீருடையை பார்த்ததும் கதவை முழுவதும் திறந்தாள். வணக்கம், சீலன் இருக்காரா? இருக்காரு. நீங்க? என் பேரு பழனி, சீலனோட அதே பேட்ச். நான் உங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். ஞாபகம் இருக்குதா? அவள் கண்கள் என்னை அடையாளம் தேடின. உள்ள வாங்க, உட்காருங்க என்று கீழே இறைந்திருந்த விளையாட்டு சாமான்களை நகர்த்தினாள். சீலன் இருக்காருல்ல? இருக்காரு, குளிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க உட்காருங்க. இல்ல, பரவாயில்ல, உட்காருங்க பிளீஸ். உட்கார வைக்கலன்னா கோவிச்சுப்பாரு. என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்டாள். அவளுக்கு என் தங்கை சுகுணாவின் வயது இருக்கும். கொஞ்சம் அவள் போலத்தான் இருந்தாள். குழந்தையை கீழே விட்டதும் அது அழ ஆரம்பித்தது. அதை எடுத்து இடுப்பில் வைத்துக் கொண்டாள். மீண்டும் கர்ப்பமாக இருப்பதை அவளுடைய வயிறு காட்டியது. எதையோ தண்ணி குடிச்சதுல ஜொரங்க, அதான் நச்சு நச்சுன்னு அழுவுது. நான் கேட்டேன், பாப்பா இங்க பாரு, பேரு என்ன? கவிதா என்றாள் அவள். பல்லு வந்துருச்சா? நெரடுது என்றாள். அதன் வாயில் விரலை விட்டு அது கக் என்று இருமி விட்டு கண்ணீர் விட்டது. குணசீலனின் மனைவியை நான் பார்த்தேன். இளம் தாயின் அனைத்து அங்க லட்சணங்களும் அலுப்புகளும் உடலில் தெரிந்தன. கல்யாணமாகி 2 வருடம்தான் ஆகியிருக்க வேண்டும். உடம்பில் ஓவர் டைம் வாங்கிய அலுப்பு இருந்தது. மார்பு சற்றே துவண்டு போய் முதுகு லேசாக கூன் போட்டு தலைமயிர் சரியாக வாரப்படாமல், இவள் கல்யாணத்தில் பார்த்தபோது எத்தனை அழகாக பளிச்சென்று இருந்தாள் என்பது ஞாபகம் வந்தது. என்னிடம் போட்டோ கூட இருக்கிறது. என்ன விஷயமா வந்தீங்க? ஏதாவது சாப்பிடுறீங்களா? கைது செய்ய என்று சொல்ல முடியுமா? நீங்க இந்த வீட்டுக்கு எப்ப வந்தீங்க? வந்து 3 மாசமாச்சு. வேலைக்காரி கிடைக்கல. சொந்த வீடா? ஆமாங்க. துணி துவைச்சு போட்டு இவருக்கு யூனிஃபார்ம் இஸ்திரி போட்டு 2 நாளா லீவ்ல இருக்காரா? அதனால சமாளிக்க முடியுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் லீவா? 2 நாளா வேலைக்கு போகவே இல்லையே. இங்கிருந்து தான் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு மடிப்பேறு போய் வருவாரு. காலை பேப்பரை பார்ப்பதில்லையா? உன் கணவன் பேர் கொட்டை எழுத்தில் வந்திருக்கிறதே. பேப்பர் பாத்தீங்களா என்று அவளை கேட்டேன். எனக்கு டயம் எங்கெங்க இருக்கு.
இந்த பொண்ணுக்கு தான் ஃபுல் டைம் அட்டென்ஷன் தேவைப்படுதே. ஜுரம் வேற. இதையும் பார்த்துக்கிட்டு, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, துணியும் துவைச்சுக்கிட்டு, சமையலும் செய்யணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. இவர் வயசு தானே உங்களுக்கும். ஆமா. ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? நான் மௌனமாக இருக்க, நல்ல காரியம் செஞ்சீங்க. என்ன மாதிரி இன்னொருத்தி வயித்த சாச்சுக்கிட்டு வர போறவங்களுக்கெல்லாம் அவர் குளிக்கிறாரு, பல்லு தேய்க்கிறாருன்னு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பா. நான் அவள் முகத்தை பார்த்தேன். வெறுப்போ கோபமோ அதில் இல்லை. களைப்புதான். ஒரு முழு யுகத்தின் களைப்பு. செய்யணும். அப்பா அம்மா யாரையாவது கூப்பிட்டு வச்சுக்கலாமே. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. சீலன் சைடுல என்று அவளை கேட்டேன். அவங்க துபாயில ஒருத்தரும் குளித்தலையில ஒருத்தரும் இருக்காங்க. மருதூர்ல நிலம் இருக்குதுல்ல. துபாயில இவரு பிரதர் இருக்காரு. வயசானவங்களையும் சேர்த்து பராமரிக்கணும். ஒண்டியா சமாளிக்க வேண்டியிருக்கு. குழந்தை அவள் மடியை நனைக்க, அதை முழங்காலில் லேசாக அடிக்க, அது உதட்டை பிதுக்கிக் கொண்டு அழ ஆரம்பித்தது. வேண்டாம் கண்ணு, அப்பா வருவாரு. அப்பா வந்து ஆட்டோல போலாம், கார்ல போலாம், பெரிய காரு, அங்கிள் கூட்டிட்டு போவாரு என்று குழந்தையை சமாதானப்படுத்தினாள். ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த ஜீப்பை காட்டி அது என்ன என்றபோது குழந்தை சட்டென்று அழுகையை நிறுத்திவிட்டு அவளை யோசனையுடன் பார்த்தது. என்ன காரு? அம்பாசிடர்ல வர்றது சுரேஷ் மாமா. இந்த மாமா எதுல வந்திருக்காங்க? ஜி. அத்தனை பேரையும் அடையாளம் கண்டுபிடிக்குதுங்க. இதை எப்படியாவது மெடிக்கல் படிக்க வைக்கணும்னு இவரு சொல்றாரு. நீங்க கூட எம்எஸ்சி பண்ணியிருக்கங்க போல இருக்கே. ஆமா, பாட்டனி. வேலைக்கு போகலாமே. இதை வச்சுக்கிட்டா என்று என்னை நிமிர்ந்து பார்த்தாள். கண்களில் சோகம் தெரிந்தது. நான் தான் படிச்சும் எதுவும் பயன் இல்லாம இந்த மாதிரி பீத்துணி தோச்சுக்கிட்டு இருக்கேன். அவள் சட்டென்று கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாள். உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, என்ன ஒரு மனுஷியா நடத்த சொல்லுங்க. அடிமாடா இல்ல, மனுஷியா. எனக்கு வெளவெளத்து போனது. எப்படி இவள் கணவனை கைது செய்து போவதை நான் சொல்ல போகிறேன்? நாசியா வேற காலை எழுந்த உடனே பெரட்டுது. டாக்டர் ஆனா சோக, ரத்தம் போதாது ரத்தம் போதாதுங்கிறாங்க. எனக்கு ஒரே கவலையாக இருந்தது. எப்படி சொல்ல போகிறேன்? நண்பனின் மனைவியை மன்னிக்கவும். நான் உனக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. மாறாக உன் புருஷனை சிறைக்கு அழைத்துச் செல்ல போகிறேன். நீ என்ன செய்வாய்? எப்படி சமாளிப்பாய்? யார் உனக்கு ஆதரவு? இதையெல்லாம் நான் கேட்கத்தான் வேண்டுமா? என்ன ஒரு உத்தியோகம் இது? யார் மேல் நான் இறக்கப்படுவது? அனுமதியின்றி கற்பழிக்கப்பட்டு இறந்து போன பெண்ணின் மேலா? அனுமதியுடன் கற்பழிக்கப்பட்ட உயிருள்ள மனைவி மேலா? நான் சொல்லிவிட்டேன். பாருங்க மிஸ்ஸஸ் குணசீலன், இந்த செய்திய உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். உங்க கணவரை நான் கைது பண்ணி கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எதுக்கு? என்ன காரணமா? என்று அவள் நெற்றியை சுருக்கிக் கொண்டாள். அவர் மேல ஸ்டேஷன்ல ஒரு குற்றச்சாட்டு. ஆனா அது நிரூபிக்கப்படல. நல்ல லாயரா பார்த்து விடுதலை வாங்கிக்கலாம். என்ன குற்றச்சாட்டு? நான் தயங்கினேன். சொல்லுங்க பிளீஸ். ஒரு பொண்ண பலாத்காரம் பண்ணிட்டதா குற்றச்சாட்டு. இவரும் 4 கான்ஸ்டபிள்களும். இவ அப்பாவா என்று கேட்டுக்கொண்டு குழந்தையை காட்டினாள். அது வசீகரமாக சிரித்தது. ஆமா, அது உண்மையா இல்லையான்னு நிரூபிக்க வக்கீல பார்க்க ஏற்பாடு செய்யறேன். குற்றச்சாட்டு தான். டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணி இருக்காங்க. எனக்கு ஒரு யோசனை சட்டென்று தோன்றியது. மிஸ்ஸஸ் குணசீலன், நீங்க இருக்கிற ஸ்திதியில என்னால ஒண்ணு செய்ய முடியும். உங்க நிலைமையில உங்க கணவரை இந்த சந்தர்ப்பத்துல அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போறது எனக்கு கொடிய செயலா படுது. ஒரு உதவி செய்யறேன். நான் இப்ப வந்ததையே நீங்க மறந்துருங்க. நான் சாயங்காலம் வரேன். உங்களுக்கு உங்க கணவர்கிட்ட பேசி முடிவு பண்ணி மாற்று ஏற்பாடுகளை செய்ய அவகாசம் தரேன். அதுக்கு முன்னாடி ஆன்டிசிபேட்டரி பெயிலோ வேற ஏற்பாடோ, துபாய்க்கு போக ஏற்பாடோ அவரால செய்ய முடியுமான்னு பாருங்க. நான் என்ன பொறுத்த வரையில இந்த சலுகை குணசீலன் என் நண்பன்கிறதுக்காக இல்ல. உங்க பரிதாபமான நிலையில மனிதாபிமானத்தோட உங்களுக்கு உதவுறதுக்காக தான். அவரு ரேப் பண்ணாரா? ஆமா, அப்படிதான் குற்றச்சாட்டு. கட்டின பொண்டாட்டி நான் இருக்கிறப்ப என்று அவள் கதற, அழுகை கட்டுக்கடங்காமல் போக அந்த குழந்தை அவள் முகத்தை திருப்பி வேடிக்கை பார்த்தது.
தான் அழாமல் அம்மா அழுவது அதற்கு வியப்பாக இருந்தது. சாரி, வெரி சாரி. நான் இத உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாதோ? இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்துல தான். அவள் குழந்தையை அள்ளிக்கொண்டு இடுப்பில் வைத்துக்கொண்டு நிறைய அழுத பின் கன்னத்தில் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். பின் அவள் சொன்னாள், உதவி எதுவும் வேண்டாம். நீங்க அவரை கூட்டிட்டு போங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். கைது சிறுகதை முற்றும்.